இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சமீப நாட்களில் அரசியல் களத்தில் முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விடயம்னாக்கா, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் ஒரு ஆட்சி காலகட்டத்தில் இவ்வளவு கடன் வாங்கப்பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 175க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை முடிச்சிருக்கிறாரு. அங்கே எல்லாம் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட இந்த விஷயம் வந்து கூடுதல் கவனம் பெற்றதுக்கான முக்கிய காரணம் வந்துட்டு திமுக கட்சியில், அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்வீட் பண்ணியிருந்தார். அதன் மூலமாக அது கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரே வந்துட்டு ஆளுங்கட்சி குறித்து விமர்சனம் வைக்கும் பொழுது அது மக்கள்கிட்ட வந்துட்டு இன்னும் பேசுபொருளாக மாறுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விமர்சனத்தை வச்சிருந்தார். உடனே திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மற்றவர்கள்லாம் வந்துட்டு கடுமையான விமர்சனங்களை வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி மீது வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து கடுமையான சாடலை வச்சிருந்தார். அதன் மூலமாக இந்த பேசுபொருள் வந்துட்டு இன்னும் மக்கள்கிட்ட அதிகமாக சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனை ஒத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வியோட இதற்கான ஒரு தொகுப்பை வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கேள்வியும் தொகுப்பும் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குனாக்கா, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு நிறைய விடயங்கள் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. அதாவது தமிழக அரசு தொடர்ச்சியாக வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்ற கடன்களில் எவ்வளவு மூலதன செலவு செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளவு வருவாய் செலவு செஞ்சுருக்கிறாங்க, அது பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த கேள்வியையும் பதிலையும் நம்ம வந்து அணுக போகிறோம். முதல்ல கேள்வி என்னன்னாக்கா, திமுக அரசு வாங்கிய கடன் ரூபாய் 3,86,797 கோடி, செய்த மூலதன செலவு ரூபாய் 1,66,754 கோடி, மீதம் ரூபாய் 2.20 லட்சம் கோடி மாயமானது எங்கே அப்படிங்கிற கேள்வி தான் முன் வச்சு நம்ம வந்து இந்த ஒரு தொகுப்பையே ஆரம்பிக்கிறோம், இந்த ஒரு காணொலியை ஆரம்பிக்கிறோம். இதில் முதல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக தெரியும். நம்ம வந்துட்டு உலக வங்கிகள் கிட்ட இருந்து பெறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான கடன்களை மட்டுமே வந்துட்டு இவ்வளவு பெற்றிருக்கிறாங்க. அது எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நான் வந்து கீழே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலதன செலவுனா என்ன, வருவாய் செலவுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க செய்திருக்கக்கூடிய மூலதன செலவுங்கிறது வெறும் 1,66,754 கோடி தான். மூலதன செலவு என்பது வந்து எப்படின்னாக்கா ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிஷரிக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் மூலதன செலவு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழலை வந்து ஏற்படுத்தி வைக்கிறது, இப்படியாக ஒரு நீண்ட கால பயனுள்ள திட்டத்திற்கான ஒரு செலவுகளை செய்கிறது வந்துட்டு மூலதன செலவு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வருவாய் செலவுனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு அரசு இயந்திரம் இயங்கணும்னாக்கா அவங்கள வச்சு தான் நம்ம வேலை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. எவ்வளவோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்தா தான் சிஸ்டம் இயங்கும், சிஸ்டம் வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் வந்துட்டு வருவாய் செலவு. அதனால் வந்து என்ன பயன்னாக்கா அன்றைக்கான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், அவ்வளோதான். அன்றைக்கான ஆக்டிவிட்டீஸ், அந்த சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கான வேலையை பார்க்குறதுக்கு நம்ம வந்து சேலரிஸ் போடுவோம், மற்ற விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படிங்கிறது வந்துட்டு வருவாய் செலவு. ஆக இந்த மாதிரி லாங் டேர்ம் பெனிஃபிஷரிக்கான விஷயங்கள் செய்கிறது தான் மூலதன செலவு. அதுதான் வந்துட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து 2025 மார்ச் மாதம் வரையிலான 4 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 3,86,797 கோடி கடன் வாங்கி குவித்துள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த நம்பர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அது எது வரைக்கும்னாக்கா 2025 மார்ச் வரைக்குமே இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மூலதன செலவு 1,66,754 கோடி, மீதம் உள்ளதெல்லாம் வந்துட்டு வருவாய் செலவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலம் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் கடன் வாங்கியதாக திமுக அரசு கட்டமைத்த பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு வாதத்தை எதிர்க்கட்சிகள் வந்துட்டு முன்வைக்கிறாங்க. நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள், மூலதன செலவு பண்ணுறதன் மூலமாக தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண முடியும். நீங்கள் எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேறு என்னவா வேணா இருக்கலாம். லாங் டேர்ம் பெனிஃபிஷரிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு மூலதன செலவு தான். அதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அதை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம வந்து நீண்டகால பயணம் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனால் வந்துட்டு இவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி செய்யலையே அப்படிங்கிற டேட்டா தான் இப்போ வந்து வெளியாகி இருக்குது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடன்களை வாங்கி குவித்தது திமுக அரசு தான்.
இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்படுத்தப்பட்டு 1952ஆம் ஆண்டிலிருந்து திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு முந்தைய 2020-21ஆம் நிதியாண்டின் இறுதி வரையிலான 70 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி கடன் 4.5 லட்சம் கோடி மட்டும்தான். அதாவது 1952 இருந்து தமிழக அரசு வந்துட்டு இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டு கடந்து வந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த அதிமுக ஆட்சி முடிவதற்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் ஒட்டுமொத்த கடனே வந்து 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இன்னைக்கான சூழலில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 5 ஆண்டுகளில் வாங்கி வச்சிருக்கிற கடன் மட்டும் 4.73 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான் இப்போ டேட்டாஸ் வந்து நமக்கு சொல்லுது. அதாவது இத்தனை ஆண்டு காலம், அதாவது 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே வாங்கப்பட்ட கடனை தாண்டி இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அங்கே 4.5 லட்சம் கோடி தான், இங்கே 4.5 லட்சம் கோடிக்கு மேலாக இந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கடுமையான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. அது புவர் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்திறனற்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கடந்த காலங்களில் பல முறை வந்து புள்ளி விவரங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி அம்பலப்படுத்தி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிக்கையை வந்துட்டு தொடர்ச்சியாக விட்டுக்கிட்டே இருப்பாப்புல. தமிழ்நாட்டில் ஏதாவது வந்துட்டு ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்து நிதிநிலை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், முதல் அறிக்கை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களிடம் வந்து வந்துடும். அந்த வகையில் அவர் வந்துட்டு ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் கையாள ஆரம்பித்தார். தன்னுடைய பொதுக்குழு கூட்டங்களில் வந்து நிழல்நிதி அறிக்கையெல்லாம் வெளியிடுறது, இந்த மாதிரியான ஒரு முன்னுதாரண முன்னெடுப்புகள்லாம் எடுக்க ஆரம்பித்தார். அந்த வகையில் அவருமே வந்து பல இடங்களில் வந்து இதை புள்ளி உரத்தோடு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக அரசு வீணாக கடன் வாங்கலனும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவே கடன்களை வாங்கியதாகவும் விளக்கமளித்த ஆட்சியாளர்கள் வாங்கிய கடன் முழுவதும் முதலீடுகளாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறி வந்தனர். அதாவது என்னன்னாக்கா, நாம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் கடன் வாங்கியிருக்கிறோம், மூலதன செலவு பண்ணுறதுக்காகத்தான், லாங் டைம் பெனிஃபிட்ஸ்க்காகத்தான், இதை செய்கிறதன் மூலமாக தமிழ்நாடு வந்து பயனடையும், ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், ஒரு கல்லூரி கட்டுறோம். ஒரு கல்லூரி கட்டுவதன் மூலமாக என்ன நடக்கும்னாக்கா, ஒரு கல்லூரி கட்டுறதுனால பல மாணவர்கள் அங்கே பயிலுவாங்க, அவங்க வந்து பயின்று பல்வேறு வேலைகளுக்கு போய் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ தொழிற்சாலைகள் வந்துட்டு பெருகிற பொழுது தொழிற்சாலைகள் மூலமாக ஈட்டப்படுகிற பணம், நமக்கு வரக்கூடிய அந்த டேக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு. இப்போ வருவாய் செலவுங்கிறது எப்படி போகும்னாக்கா, அதனால் வந்துட்டு அரசாங்கத்துக்கு என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த வருவாய் செலவை எப்படி கையாளணும், மூலதன செலவை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ நம்ம பெறக்கூடிய கடன்கள்லேருந்து நம்ம பெரும்பாலும் மூலதன செலவுகளை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசினுடைய சாமர்த்தியமாக இருக்கும், யுக்தியாக இருக்கும். வருவாய் செலவுலேருந்து வருவாய் செலவு நம்ம பண்ணுறோம்னாக்கா நாம் பெறக்கூடிய வரவுகள் இருக்குது இல்லையா, குறிப்பாக தமிழக அரசு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும் இல்லையா, அந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளவு வருவாய் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம், அந்த வருவாயில் வந்துட்டு இவ்வளவு வருவாய் செலவுகளை நம்ம ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மூலதன செலவுகளுக்கு செலவிடாமல் கடன்களை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து தானாகவே எழும்புது. இந்த தொகையை வந்துட்டு மூலதன செலவுகளுக்காக மட்டுமே திமுக பயன்படுத்தி இருந்தார். அதாவது திமுக அரசு தொடர்ச்சியாக சொல்லி வருவது போல, நாங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் இவ்வளவு கடன் வாங்குகிறோம், ஒரு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருந்தால் அவ்வளவு ரூபாய்க்கும் வந்துட்டு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கணும் இல்லையா. ஆனால் அப்படியாக உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் வந்து சொல்லுது. 2021-22ஆம் ஆண்டில், அதாவது 21-22 வரைக்குமான ஆண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 37,011 கோடி, 22-23ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 39,530 கோடி, 23-24ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 42,532 கோடி, 24-25ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 47,681 கோடி. அதாவது ஸ்பிளிட் பண்ணி சொல்கிற 4 வருஷத்துலையும் இவங்க மூலதன செலவுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய வருமானம், அதாவது அமௌண்ட்டுங்கிறது இவ்வளோ தான். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் குறிப்பிட்ட மாதிரி 1.66 லட்சம் கோடி மட்டும்தான். அப்போ மற்றதெல்லாம் எங்கே போச்சு, அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லி வந்தது என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. சிறந்த நிதி நிர்வாகத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு வருவாயின், அதாவது அரசினுடைய வருவாய் செலவுகள் அனைத்தையும் வருவாய் வரவுகளுக்குள் கட்டுப்படுத்தி, நான் சொன்னது தான். அதாவது நம்ம ஒன்று பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம்னாக்கா, அந்த பட்ஜெட் வந்து எங்கிறது தாக்கல் பண்ணோம்னாக்கா, நாம் இவ்வளோ வருவாயை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு வருவாய் பெறுது இல்லையா. உதாரணத்துக்கு டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், இதர வருமானங்களாக இருக்கட்டும், அதாவது அரசினுடைய பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள், வரிகள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், இப்படி எவ்வளோ, அதாவது தமிழக சார்பில் வந்துட்டு பத்திரப்பதிவு துறையில் வந்துட்டு எக்கச்சக்கமான வரி வந்து வாங்கப்படுகிறது, கார்பரேஷன் டேக்ஸ் போடப்படுது, இப்படி நிறைய டேக்ஸ்லாம் வருது இல்லையா. அப்போ அந்த வரி வசூலின் மூலமாகத்தான்
அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படியாக வரி வசூல், டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம், இதர அரசு நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானங்கள், இதையெல்லாம் வச்சு தான் வருவாய் செலவுகள் செய்யணுமே தவிர, இப்படியாக கடன் வாங்கி வருவாய் செலவுகளை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது வந்துட்டு சிறந்த நிதி நிர்வாகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய ஆழமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்களை எல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு சொல்லுது இல்லையா, 19 சாரி கட் பண்ணிடுது, தமிழ்நாடு சொல்லுது இல்லையா, அதாவது தமிழ்நாடு அரசு சொல்லுது இல்லையா, 15.90% வளர்ச்சி அடைந்து விட்டது என்று திமுகவினர் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தான் திமுகவினுடைய இந்த ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அவங்க தொடர்ச்சியாக கூறுறாங்க. இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் எப்படியாக அந்த வளர்ச்சியை நம்ம எட்டியிருக்கிறோம், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான். அப்போ 1,66,000 கோடி போக மீதம் இருக்கக்கூடிய 2.20 லட்சம் கோடி எங்கே போச்சு, அந்த மூலதன செலவு பண்ணாமல் அதை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ஏற்கனவே 4 ஆண்டுகளில் அவங்க வாங்கியிருந்த அந்த கடன் குறித்த புள்ளி விவரத்தை சொன்னோம் இல்லையா, இப்போ வருகிற 31 மார்ச் வரைக்கும் நம்ம கணக்கிட்டோம்னாக்கா தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கணக்கிட்டு பார்க்குறப்ப 5 ஆண்டுகளில் திமுக அரசு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டது 4,73,299 கோடி கடன் வாங்கியுள்ளது. ஆக இதுதான் சூழலாக இருக்குது. அப்போ இந்த காலத்தில் மூலதன செலவு செய்யப்பட்டுள்ளது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,23,984 கோடி தான். அப்போ மீதம் உள்ள 2.49 லட்சம் கோடி ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரங்களை அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 5 ஆண்டுகள், அதாவது இந்த ஆண்டையும் சேர்த்து பார்க்குறப்ப 2.5 லட்சம் கோடி எங்கே போனது அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியை நீங்கள் கடனாக வாங்கியிருக்கிறீங்க, 4.73 லட்சம் கோடியை கடனாக வாங்கிட்டு அதில் 2.5 லட்சம் கோடியை மூலதன செலவுக்கு பயன்படுத்தாமல் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடனாக வாங்கிய தொகையில் 43.11% தொகையை மட்டும்தான் கட்டமைப்புகளுக்காக அதாவது கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக செலவிட்டிருக்கிறது இந்த அரசாங்கம். மீதமுள்ள 2.20 லட்சம் கோடி கடன் தொகையை யாருக்கும் பயனளிக்காத வகையில் வீணாக திமுக செலவிட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆக லாங் டைம் பெனிஃபிஷரிக்கான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே செய்யலை, அது ரொம்ப குறைவாக செஞ்சுருக்குது. அப்போ இவ்வளோ கடன் வாங்கி அப்போ என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையாக விடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நீண்ட கோரிக்கையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கேட்டிங்கனாக்கா தமிழக அரசு வந்து நிறைய முதலீடுகளை ஈர்த்து வந்திருப்பதாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்துட்டு வெள்ளைத்தாளை காமிச்சு நகைப்பு செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. கடனாக வாங்கிய தொகை மூலதன செலவுகளுக்காக பயன்படுத்தப்படாததற்கு காரணம் திமுக அரசின் நிதி நிர்வாக தோல்விதான் அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஆட்சிக்கு வந்தால் வருவாய் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழித்து வருவாய் உபரி ஏற்படுத்துவதற்காக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதை சாதிப்பதில் படுதோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுதான் இந்த கட்டுரையும் இந்த தொகுப்பும் வெளிப்படுத்துது நமக்கு. கடந்த ஆண்டில் கூட ரூபாய் 49,279 கோடி வருவாய் பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் ரூபாய் 1,77,000 கோடி, அதாவது 1.77 லட்சம் கோடி வருவாய் பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முன்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான வாக்குறுதிங்கிறது வந்துட்டு நாங்கள் வருவாய் பற்றாக்குறையை குறைப்போம், இன்னும் கேட்டிங்கனாக்கா வருவாய் உபரியை ஏற்படுத்துவோம், நாங்கள் வந்துட்டு நம்ம பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு வந்துட்டு வருவாயை மீறி பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பேராகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு மேலே ஒரு பெரிய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு அந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதை வந்து காப்பாற்றிருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா முற்றிலுமாக சறுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தொகுப்பில் இந்த ஒரு கட்டுரையில் வந்துட்டு வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குதல், இலவசங்களை வழங்குதல் போன்ற வழக்கமான வருவாய் செலவுகளுக்கு கூட பொருளீட்ட முடியாத திமுக அரசு அவற்றையெல்லாம் கடன் வாங்கி தான் செய்திருக்கிறது. அதனால் தான் வாங்கிய கடனை திமுக அரசால் சொத்துக்களாக மாற்ற முடியவில்லை. அதாவது நான் சொன்ன மாதிரி சொத்துக்களாக மாற்றணும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குனாக்கா நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பர்ட்டியாக சொத்துக்களாக மாற்றும் பொழுது அது நமக்கு பயன் தரும். லாங் டேர்முக்கு வந்துட்டு அது பயங்கர பயனுள்ளதாக இருக்கும்.
ஆனால் இப்படியாக செலவு பண்ணுறோம், தண்ணியாக நம்ம வீட்டை செலவு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்கேயாவது போனால் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்துடுறது, ஷாப்பிங் போகிறது, அப்படி போயிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேலே கஜானா காலி ஆகிடும், நமக்கு வந்துட்டு பெரிய இக்கட்டான சூழல் ஏற்பட்டுருக்கு இல்லையா? அப்படியான ஒரு சூழலுக்கு இட்டு தள்ளி இருப்பதாக இவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, குறைந்தபட்சம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும், சலுகைகளாக இருக்கட்டும், இது போக விலையில்லா திட்டங்கள் நிறைய அறிவிக்கும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப சோஷியல் வெல்ஃபேர், அதாவது சமூக நல திட்டங்களாக அறிவிக்கப்படுகின்ற பல்வேறு திட்டங்கள் வந்துட்டு காலகாலமாக செய்யப்பட்டுக்கிட்டு வருது. அது அதிமுக ஆட்சியும் செய்யப்பட்டிருக்கு, திமுக ஆட்சியும் செய்யப்பட்டிருக்குது. அதை கூட நீங்கள் வந்து வருவாய் செலவில் அதாவது ஈடுகட்ட முடியலையே. எப்படின்னாக்கா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதை கூட உங்களுடைய வருவாய் வரம்புக்குள்ளே உங்களால் அடக்க முடியலையே, அதுக்கு கூட வருவாய் ஈட்ட முடியலையே அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வெளியிலேருந்து கடன் வாங்குறோன்னா பரவாயில்லை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்களால் வந்துட்டு பொருள் ஈட்ட முடியல, பணம் சம்பாதிக்க முடியலனாக்கா அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் போராக இருக்கீங்களா, ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப டவுனாக இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. அரசுக்களான, அதாவது அரசினுடைய சொத்துக்களாக உங்களால் எதையும் மாற்ற முடியலை, என்ன செஞ்சுருக்கிறாங்க, புதுசாக என்னத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப காத்திரமாக வச்சிருக்கிறாங்க இந்த கட்டுரையில். இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களையும் விட வளர்ந்து விட்டோம் என்று கூறிக்கொள்கிற திமுக அரசு நிதி நிர்வாகத்தில் உத்தரப்பிரதேச அரசிடம் படுதோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன விஷயத்தை இவங்க இந்த இடத்துலையும் மேற்கோள் காட்டுறாங்க. இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்று விமர்சிக்கப்படும் உத்தரப்பிரதேச அரசு கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 2.57 லட்சம் கோடி மட்டுமே கடனாக வாங்கியுள்ளது. இதைவிட 50% அதிகமாக தமிழகம் கடன் வாங்கி உள்ளது அப்படிங்கிறது தான் இங்கே. அதை தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இன்ட்ரோவிலேயே அதை தான் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஹியூஜ் பாப்புலேஷன் உள்ள ஒரு ஸ்டேட்டு, 20 கோடி பேர் வாழக்கூடிய ஸ்டேட்டுன்னும் பொழுது அங்கேயும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உண்டு, அங்கேயும் எல்லாமே உண்டு அப்படின்னும் பொழுது கூட அவங்க வந்துட்டு எப்படி அவ்வளோ குறைவான கடனுக்குள்ளே அரசு நிர்வாகத்தை நடத்துகிறாங்க? நாம் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போகிறோம்? 8 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர்களுக்கான சோஷியல் வெல்ஃபேர் செய்கிறதுக்கோ இல்லை அந்த கட்டமைப்பை நடத்துவதற்கான ஒரு சிஸ்டத்தை, ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு வருவாய் செலவு ஆகுதா அப்படிங்கிற கேள்வி. அப்போ 24 கோடி பேர் 23 கோடி பேர் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்துலேயே அவ்வளோ செலவாகலையே, அவ்வளோ கடன் வந்துட்டு அவங்க வாங்கலையே, அப்போ எந்த இடத்துல வந்துட்டு சரிக்கு இருக்குது ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில், அதாவது நிதி நிர்வாகத்தில் எங்கே வந்துட்டு இவங்க சரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் 4.65 லட்சம் கோடிக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது அதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய கடன் என்பது 2 சம்திங் தான், 2.60 அந்த சம்திங் தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 லட்சம் கோடிக்கு மேலே இருப்பதா இதில் சொல்கிறாங்க, இந்த டேட்டா சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், கடன் வாங்கியதை விட கூடுதலாக கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, லாங் டைம் பெனிஃபிஷரியை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ அந்த நிர்வாகத்தையும் இந்த நிர்வாகத்தையும் ஒப்பிட்டு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரவுகளுக்குள்ள செலவுகளை கட்டுப்படுத்தி ரூபாய் 2.15 லட்சம் கோடியை மிச்சப்படுத்தி வருவாய் உபரியை ஏற்படுத்தியது தான். அதாவது அவங்க வந்துட்டு வருவாய், அதாவது வருவாயை பெருக்கி அதில் உபரியை எடுத்து அவங்க வந்துட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேச அரசு வந்துட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிக்குது அப்படின்னாக்கா 5 ரூபாய்க்கு இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கவர்மெண்ட் சிஸ்டத்தையும் இயக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு மீதமுள்ள 5 ரூபாயை கட்டமைப்பு வசதிக்கு பயன்படுத்திக்கிட்டு அது போக ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்கா போய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இப்படியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிய கடனை விட கூடுதலாக கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக எளிதாக புரிகிற மாதிரி சொன்னேன். அதுதான் அந்த திமுக அரசு தமிழகத்தின் வரிப்பணம் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வது தான் இதற்கு காரணமாக என ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய வரிப்பணங்கள்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது, குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? அது நம்மளுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இத்தனை ரூபாய் வந்துட்டு அங்கே போகுது அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கிட்டோம்னாக்கா அது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கிடையாது. திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கி குவித்த கடன்களின் விளைவாக நடப்பாண்டில் வட்டியாக மட்டும் 70,754 கோடி செலுத்த வேண்டியுள்ளது. அதாவது 4 வருஷம் இவ்வளோ கடனை வந்து அதிகப்படுத்தியதுனால வட்டி மட்டுமே வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளோ கட்டுது? 70,754 கோடி கட்டுது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக செலுத்திய வட்டியை மட்டும் வைத்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 2 லட்சம் வழங்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது இவ்வளோ பேர், அதாவது கிட்டத்தட்ட நாம் எல்லாரும் 2 லட்சம் ரூபா வட்டி கட்டுற மாதிரி தான். அதை தான் அவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் 6 லட்சம் கடனை திமுக அரசு வாங்கி வைத்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்து பேரிலையும் 6 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அதாவது இந்த அரசில் மட்டும் வாங்கினது மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசமான நிதி நிர்வாகத்தால் தங்களை அடகு வைத்திருக்கும் திமுகவிற்கு
என்ன பண்ண போகிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கட்டுரை வந்து வெளிப்படுத்தியிருக்குது. அப்போ இந்த கட்டுரைங்கிறது எதன் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, அதாவது பல்வேறு டேட்டாஸை எடுத்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், அதாவது ஒரு ஜனநாயகம் அப்படின்னு இருந்தால் ஆளுங்கட்சி இருந்தால் ஆளுங்கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க, அவர்கள் மட்டுமே இயங்குவதுங்கிறது வந்து ஜனநாயகம் கிடையாது. எதிர்க்கட்சிகள் வந்துட்டு உன்னிப்பாக அரசு நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அரசு எங்கெங்கெல்லாம் சறுக்குதோ அப்போ எல்லாம் வந்துட்டு உரக்க குரல் எழுப்பது தான் ஜனநாயகத்தினுடைய வலிமையான பங்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் எழுப்பிய குரல்கள், அவர்கள் எடுத்து பேசியிருக்கக்கூடிய அந்த டேட்டாக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுப்பாக ஒரு கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரையை தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் வந்துட்டு வழங்கியிருக்கிறேன். உங்களுக்கு இது குறித்த என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.